ஓம் நமச்சிவாய. நமோ நாராயணாய. ஓம் சக்தி. கொங்கு நாட்டின் தலைமை கிராமமாம் வரலாற்று சிறப்புமிக்க பூந்துரை நாட்டில் கொங்கு வேளாளர் கவுண்டர்களின் தலைமை குலமாகிய பூந்துரை காடி குல மக்களின் குலதெய்வ பெருமையோடும் ஆன்மீக பேரொளியோடும் பக்தி பெருக்கோடும் இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா அரங்கேறியது. அகிலத்தை ஆளும் ஆதிசக்தியும் ஈசனும் திருமாலும் திருத்தலத்தில் புதுப்பொலிவு பெற காடிக்குல பெருமக்களின் ஒற்றுமையால் திருவரில் கூட்டிய அந்த நன்னாளில் மனநிறைவோடு பிப்ரவரி 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி அளவில் மங்களகரமான முகூர்த்த கால் நடப்பட்டது. இந்த முகூர்த்த கால் வெறும் மரக்காலோ அல்லது அஸ்திவாரமோ அல்ல, காடிக்குல மக்களின் நெஞ்சங்களில் ஆன்மீக பயிர் முளைப்பதற்கான ஆதிப்புள்ளி. நாதஸ்வரத்தின் மங்கள இசையும் தவில் மேளநாதமும் வேத மந்திரங்களின் ஒலியும் அந்த மண்ணை புண்ணிய பூமியாக மாற்றத் தொடங்கின. இந்த ஆலயம் கட்டப்பட்டதிலிருந்து நடைபெறும் 5வது மகா கும்பாபிஷேகம் இதுவாகும். முந்தைய கும்பாபிஷேகங்களை விட இந்த 5வது கும்பாபிஷேகம் வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மிக உன்னதமான விசேஷத்தை பெற்றது. அதற்கு காரணம் நம் காடிக்குல மக்களின் அளப்பரிய பக்தி தியாகமே ஆகும். சுவாமிகளுக்கு கண்கொள்ளா காட்சியாக அலங்கரிக்க தங்கம், வெள்ளி மற்றும் முத்தங்கி கவசங்கள் என பொருளுதவியும் நிதியுதவியையும் வாரி வழங்கிய நமது காடைக்குல வள்ளல்களால் இந்த 5வது கும்பாபிஷேகம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதியுன்னத பொலிவோடும் பிரம்மாண்டத்தோடும் சிறப்புற்றது. இறைவனின் திருமேனிகளை குளிர வைக்க காடைக்குல பங்காளிகளும் ஊர் பொதுமக்களும் அலைக்கடலென ஒன்று திரண்டு பவானி கூடுதுறை ஆற்றுக்குச் சென்று 10,000த்திற்கும் மேற்பட்ட புண்ணிய தீர்த்த குடங்களை எடுத்து வந்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. மங்கள குடங்களில் புனித நீரை ஏந்தி பக்தி பவனியாக கோயிலை நோக்கி வந்த வேளையில் யானையும் குதிரைகளும் ஒட்டகங்களும் முன் செல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்க காடைக்குல பக்தர்களின் சலங்கையாட்டம் வான வேடிக்கை என ஊரே பக்தி வெள்ளத்தில் மிதந்தது. அந்த புனித நீர் ஆலயத்திற்குள் நுழைந்த போதே அங்கிருந்த அணுக்கள் யாவும் ஆன்மீக ஆற்றலால் நிறையத் தொடங்கின. சிவ, விஷ்ணு, சக்தி என 3 ஆலயங்களும் இணைந்து ஒரே சேர கொண்டாடும் இந்த மகா விழாவிற்காக தொடர்ந்து வந்த 3 நாட்களும் அந்த பகுதியே கைலாயமாகவும் வைகுண்டமாகவும் மாறியது. சிவாச்சாரியார்களாலும் பட்டாச்சாரியார்களாலும் பிரம்மாண்டமான யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நவதானியங்களும் நெய்யும் மூலிகைகளும் வேள்வி தீயில் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த மகா புண்ணிய நன்னாளில் நம் பெருமாள் கோவிலில் புதிதாக 4 மகா சக்திகள் பொருந்திய சுவாமிகள் பக்தி சிரத்தையோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். சகல தோஷங்களையும் அடியோடு நீக்கும் ஸ்ரீ சுதர்சனாழ்வார்கள், தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி தரும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஞானமும் கல்வியும் அருளும் அறிவு கடவுள் ஸ்ரீ ஹயக்ரீவர், பிணிகள் தீர்த்து நீண்ட ஆயுளும் உடல் நலமும் தரும் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். இப்புதிய தெய்வங்களின் வருகையால் நம் திருத்தலம் மேலும் பன்மடங்கு ஆன்மீக அதிர்வுகளை பெற்றுள்ளது. இந்த மகா கும்பாபிஷேகத்தின் மற்றொரு முத்தாய்ப்பாக சிவபெருமானின் பேரருளை உணர்த்தும் விதமாக கைலாய வாத்தியம் வாசிக்கப்பட்டது. இதற்காக திருவாரூர், ஈஷா போன்ற ஆன்மீக திருத்தலங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கைலாய வாத்திய கலைஞர்கள் வருகை தந்து தங்களின் அதிரடி வாத்திய முழக்கத்தால் விழாவை கைலாய நன்னாளாகவே மாற்றி பெரும் சிறப்படைய செய்தனர். கும்பாபிஷேகத்தின் மகுடமாக வந்திருந்த பக்தர்களின் பசிப்பினி போக்க காடைக்குல பெருமக்களின் தாராள கரங்களால் பிரம்மாண்டமான அன்னதான கூடங்கள் அமைக்கப்பட்டன. தொடர்ந்து 3 நாட்களும் 30க்கும் மேற்பட்ட நவீன அன்னதான கவுண்டர்களை கொண்டு சுட சுட அறுசுவை உணவு அமுதமாக பரிமாறப்பட்டது.
கண்ணு கெட்டிய தூரம் வரை மக்கள் கூட்டமாய் இருந்தாலும் கடுகளவும் தொய்வின்றி சுமார் 1,00,000-த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னை அன்னபூரணியின் அருளால் அன்னதானம் வாரி வாரி வழங்கப்பட்டது. உலகமே வியக்கும் வண்ணம் இந்த அன்னதான பெருவிழாவை நமது காடைக்குள மக்கள் பக்தி சிரத்தையோடு நடத்தி காட்டினர். காலை மாலை இரவு என 3 வேளையும் நடந்த அந்த 3 நாள் யாக பூஜையின் புகையும் அன்னதான பெருவிழாவின் தர்ம புண்ணியமும் ஊரின் தீவினைகள் அனைத்தையும் போக்கி தெய்வீக ஆற்றலை வாரி வழங்கியது. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த மகா கும்பாபிஷேக புண்ணிய நன்னாள் வந்தது. யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரடங்கிய கலசங்கள் சிவாச்சாரியார்களின் தலைகளில் சுமக்கப்பட்டு கோபுர கலசங்களை நோக்கி உலா வந்தன. லட்சக்கணக்கான பக்தர்களின் கண்கள் கோபுர கலசங்களையே நோக்கி நிற்க, ஓம் நமச்சிவாய, நாராயணா நாராயணா, ஓம் சக்தி என்ற பக்தி கோஷம் விண்ணை பிளந்தது. அருள்மிகு பாகம்பிரியாள் உடனமர் அருள்மிகு புஷ்பவனேஸ்வர சுவாமி, ஸ்ரீ அலமேலுமங்கை லக்ஷ்மி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமாள் மற்றும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சுதர்ஷனாழ்வார்கள், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீ ஹயக்ரீவர், ஸ்ரீ தன்வந்திரி மற்றும் அருள் தரும் அங்காளம்மன் ஆலயங்களின் கோபுர கலசங்களின் மீது ஒரே நன்னாளில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது. அந்த நொடியில் வானில் கருடன் வட்டமிட்டது இறைவனின் ஆசியை நேரடியாக உணர்த்தியது. பின் மூலவர்களுக்கும் அம்பாள்களுக்கும் மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் கண்கொள்ளா காட்சியாக நடந்தேறியது. அந்த தெய்வீக ஆற்றல் சிலைகளில் நிலை பெற தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இந்த 48 நாட்களும் ஆன்மீக சரித்திரத்தில் ஒரு மைல்கல். 300க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் தினமும் 2000-த்திற்கும் மேற்பட்ட காடைக்குள பங்காளிகள் குடும்பம் குடும்பமாக பக்தி பெருக்குடன் திரண்டு வந்து மண்டல பூஜையை தங்களின் சொந்த வீட்டு விழா போல முன்னின்று சிறப்பிக்கச் செய்தனர். தினசரி விசேஷ அபிஷேகங்கள், தீபாராதனைகள், மனதை உருக வைக்கும் அலங்காரங்கள் என ஊர் மக்கள் தினமும் கோயிலிலேயே தவம் கிடந்தனர். 48 நாட்களும் பக்தி பெருக்கோடு நடந்த இந்த வழிபாட்டின் நிறைவாக இறைவனின் சாநித்தியம் முழுமையாக அந்த திருத்தலத்தில் குடிமுண்டது. இந்த ஆன்மீக பெருவிழாவின் உச்சக்கட்ட நிறைவாக காடைக்குள மக்கள் அனைவரும் மன அமைதி தரும் ஆன்மீக திருத்தல யாத்திரையாக புனித ராமேஸ்வரம் புறப்பட்டனர். அக்னி தீர்த்த கடலில் நீராடி, ராமநாத சுவாமி கோவிலின் 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி நம் முன்னோர்களின் ஆசியையும் சிவபெருமானின் பேரருளையும் பெற்றோம். முகூர்த்த கால் நட்டதிலிருந்து தொடங்கி பொன், வெள்ளி மற்றும் முத்தங்கி கவசங்கள் சமர்ப்பித்து புதிய சுவாமிகளை பிரதிஷ்டை செய்து கைலாய வாத்திய முழக்கத்தோடு 1,00,000 பேருக்கு அன்னதானம் வழங்கி 300 ஊர் பங்காளிகள் திரண்ட மண்டல பூஜை கடந்து ராமேஸ்வர தீர்த்த யாத்திரை வரை இந்த ஆன்மீக பயணம் நம் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தியுள்ளது. இது வெறும் கும்பாபிஷேகம் அல்ல, பூந்துரை நாட்டு காடைக்குள மக்களின் ஈடிணையற்ற ஒற்றுமைக்கும் விட்டுக் கொடுக்காத பக்திக்கும் கிடைத்த மகுடம். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் என்றும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்து நம்மை வழிநடத்தட்டும். இந்த கும்பாபிஷேக பெருவிழா மகா வெற்றியாக அமைய தங்களின் பேராதரவை நல்கிய காடைக்குள பெருமக்களுக்கும் அனைத்து நல்நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இறைவன் அருளால் மீண்டும் வரும் 2038ஆம் ஆண்டில் இதைவிட பன்மடங்கு பக்தி பேரெழுச்சியோடும் விண்ணதிரும் ஆன்மீக பிரமாண்டத்தோடும் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை இன்னும் சீரோடும் சிறப்போடும் நடத்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் இணைவோம்.